8வது வகுப்பில் பயிற்சி 3 முடிச்சாச்சு. இப்போ பயிற்சி 3.2 பார்க்க போகிறோம். சரியா? பயிற்சி 3.2 நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். பார்த்துருவோமா? கோடிட்ட இடங்களை நிரப்புக. பயிற்சி 1 கோடிட்ட இடங்களை நிரப்புக. 18m/4 dash divided by 2m³ n³ is equal to dash mn/5. இதான் கணக்கு. இந்த கோடிட்ட இடங்களை நிரப்பலாமா? இப்போ முதல்ல இதுவும் அடிப்படும். 6 9 9 இடம் அடிபடுமா? ஓகே. இப்போ இங்கே m அடுக்கு 4 இருக்குது, இங்கே m அடுக்கு 3 இருக்குது. m அடுக்கு 4 - 1 m வந்துருச்சு. இது வந்துருச்சு. இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இங்கே m அடுக்கு 3 இருக்குது, இங்கே m அடுக்கு 5 இருக்குது, n அடுக்கு 5 இருக்குது, n அடுக்கு 3 இருக்குது. அப்போ எது வந்தால் இருக்கும்? n அடுக்கு 8 வந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். n அடுக்கு 8ன்னா என்ன? n 8 - 3 n அடுக்கு 5 வந்துடுமா? சிம்பிளா? இதுதான் கணக்கு. 9m/4. அடுத்த கணக்கு போகலாமா? இது கடன்னு போட்டுடலாம். நமக்கு அடுக்குக்குறி விதி தெரியணும். அடுக்குக்குறி விதினா என்ன? x/m × x/n is equal to x/m plus n. x/m divided by x/n is equal to x/m minus n. அந்த அடுக்குக்குறி தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கணக்கு l/4 m/5 n/n கேட்டிருக்காங்க. divided by 2l m பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. n/6 is equal to l³ m² n divided by n. இப்போ முதல் எடுத்தோன்னே என்ன செய்யணும்? மாறிலி பார்க்கணும். இங்கே மாறிலி 2 கீழே இருக்குது, இங்கே கீழே 2 வந்தால் தான் என்ன ஆகும்? இது இங்கே வந்துச்சுன்னா இங்கே அடிப்படும். ஸோ மாறிலி இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்கணும். ஸோ அந்த பிளாங்க்ஸ் முடிஞ்சு. இப்போ இங்கே போவோம். இங்கே l/3 இருக்குது, கரெக்ட் தான். l/4 by l is equal to l/4 - 1 3. இங்கே m/n இருக்குது, n/5 இருக்குது, இங்கே m/n இருக்கணும், இங்கே m/2 இருக்குது. அப்போ 3 இருந்தால் தான் இங்கே m/2 வரும். சரியா? எப்படி? m/5 - 3 is equal to m/2 வந்துருச்சா? இப்போ இங்கே n/n 6 இருக்குது, n/6 இருக்குது, இங்கே n இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கணும்? 5 இருக்கணும். 5 n/6 இருக்குன்னா இங்கே 7 இருக்கணும். எப்படி? n/7 - 6 is equal to n. வந்துருச்சா? கணக்கூட பார்ப்போமா?
m power n 2lm cube. சரியா? இதான் இப்படி ஈஸியாக பார்த்து பண்ண தெரியணும். முதல்ல மாறிலி கான்ஸ்டன்ட்டு, அப்புறம் தான் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸுக்கு தான் நம்ம அந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அடுத்த கணக்கு என்ன? 42 a power 4 b4 5 என்னன்னு தெரியல, divided by 6 a power 4 b squared is equal to என்னன்னு தெரியல, b என்னன்னு போடல, c2. இந்த கணக்கு பார்க்கணும். இப்போ முதல்ல மாறிலி எத்தனை? 7042 புரிச்சா? அடுத்து a power 4 nil a power 4 minus 4 is equal to a power 0 is equal to 1. இங்கே 1 இருக்கு. அடுத்து b power 2 b power 5, அப்போ b power 3 வரணும். சரியா? b power 5 minus 5 minus 2 b power 3. இங்கே என்ன வரணும்? c2 வரணும். புரிஞ்சா? சிம்பிளா? செவன் c2 கீழே வந்து b4 b2 27 b3 c2. இதுதான் கடகணம் செஞ்சிடலாமா? எப்போ கடகணம் செய்யலாம்? நமக்கு அடுக்கு விதி தெரிஞ்சிருக்கணும். அடுக்கு விதி தெரிஞ்சால் சீக்கிரம் செஞ்சிடலாம். சரியா அல்லது தவறா என்று கூறுக. 8x³ y divided by 4x² என்ன வரும்? 2. இப்போ சரி. ரெண்டாவது பார்ப்போம். சரியாயிட்டா? ரெண்டாவது 7ab² ab³ divided by 14ab is equal to 2b². சரியா தப்பான்னு கேட்குறாங்க. ஆமா, இப்போ 2 b² வரும். b² by 2 தான் கரெக்டு. இது என்ன போட்டிருக்காங்க? 2abன்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. 2 இது அடிப்பட்டது b² by 2 தான் கரெக்ட். இது கரெக்ட், இது தவறு. சரியா? சரியா தவறு பார்த்தாச்சு. இப்போ வகுக்கன்னு சொல்லும்போது 27y/3 divided by 3y வகுக்க சொல்கிறாங்க. இது வகுக்கலாமா? 3 24 53 27 9y². இதுதான் ரிசல்ட். அடுத்து x³ y² divided by x² y சொல்கிறாங்க. இதை பார்த்தா என்ன? எக்ஸு மேலே வருமா, ஒய் வருமா? xy தான் ரிசல்ட்டு. இது 1. இது ரெண்டாவது கணக்கு. மூணாவது கணக்கு 45x³ y² z4 divided by -15 xyz. இதெல்லாம் செய்யணும். முதல்ல
குறி ப்ளஸ் டிவைட் பை மைனஸ் மைனஸ் வருமா? 3 15 45 எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இசட் கியூப். இதான் ரிசல்ட். புரியுதா? 15 3 போட்டால் மைனஸ், முதல்ல மைனஸ்ஸு, ரெண்டாவது 3, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டு, இது ஒய், இசட் வந்து இசட் பவர் 4 மைனஸ் 1 3. இதுதான் ரிசல்ட். 4வது கணக்கு 3x squared y whole power divided by 9xy. ரிசல்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது என்னது? இஸ் ஈக்குவல் டு 9x squared y squared divided by 9xy இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? xy. இதுதான் ரிசல்ட். ஆமாம், முதல்ல 9y squared xy minus 3x squared y cube. அஞ்சாவது கணக்கு xy. 4வது கணக்கு. ஆக இந்த கணக்கெல்லாம் பார்த்தாச்சு. பயிற்சி 3.2ல் 3வது கணக்கு வகுத்தல் பார்த்தாச்சு. சுருக்குக 4வது வந்து சுருக்குகன்னு வருது. சுருக்குகனா 3m squared by m plus 2m power 4 divided by m3. இதை சுருக்குகன்னு சொல்கிறாங்க. எப்படி சுருக்குறது? இது பொதுவானது வந்து m3 எடுத்துக்கலாமா? மேக்ஸிமம். அப்போ 3m squared இங்கே இன்ட்டு m squared. இங்கே ஒரு m இருக்குது, இங்கே m3 இருக்குது. m squareடால் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் இங்கே m cube இருக்கனால 2m power 4 போட்டாச்சு. போட்டலாமா? இப்போ இது என்னது? 3m power 4 ப்ளஸ் 2m power 4 டிவைட் பை m cube. இங்கே வந்து 5m power 4 divided by m3 is equal to 5m. இதுதான் ரிசல்ட். புரியுதா? இது ரெண்டுலேயும் பொதுவானது m3. m3 இங்கே m தான் இருக்கனால m ஸ்கொயரால் பெருக்கிறோம். இங்கே m3 இருக்கனால விட்டோம் 2m power 4. அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கும்போது m power 4 மாறிடும். m power 2 + 2. இங்கே 2m4 டிவைட் பை m power 3. இது ரெண்டும் ஒரே டேமாக இருக்கனால கூட்டுறோம். 5m power 4. m3ஆல் போடும்போது m4 - 3. அப்போ m மாறிடும். சரியா? அடுத்த கணக்கு போகலாமா? இதெல்லாம் அடுக்கு குறி எழுத தெரிஞ்சிருந்தால் நல்லா தெரியும். 14b/5 cube power 3 divided by 2p² cube minus 12b power 3 cube power 4 divided by 3 cube 2 இப்படியும் கொடுத்துருக்காங்க கணக்கு. இது சுருக்கம்னா இதுக்கு பொதுவானது எடுக்கணும். பொதுவானது என்னன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம். 2 6 இங்கே வந்துருச்சா? அப்புறம் b² q3 போட்டலாமா? இது ரெண்டையும் பெருக்கிறோம். 2 6 b² போட்டோம். q. இப்போ 14b/5 q3 இன்ட்டு 3q². இங்கே உள்ளது இங்கே போடுறோம். மைனஸ் 12b³
4 இன்ட்டு 2p² q தெரியுமில்ல. இதை இங்கே கொண்டு வந்துடணும், இதை இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு 42 b5 q5 சரியா. q 3 + 2 மைனஸ் 24 b5 q5 வந்துருதா. 6 b² q3 அது அப்படியே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கழிக்கணும். 18 b5 q5 டிவைட் பை 6 b² q3. இப்போ இது 3 நாள் அடிப்படும். 18 இது b3 இது q2 வருமா பார்த்துக்கோங்க. 4வதுல 3b³ q2 q² p³ q² கரெக்டா. இதுதாங்க 2வது கணக்கு. 4ல் 2வது கணக்கு இப்படி தான் வரும். இதில் எதுவும் டவுட் வந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. பார்த்தாச்சு. 5வது நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே.